துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, நீங்க நீதியின் தராசை குறியீடாக கொண்ட நியாயமானவங்களாகத்தாங்க எப்போதுமே இருப்பீங்க. மற்றவங்க வாழ்க்கையை சீராக தூக்கி நிறுத்தக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த சரிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவோ அவமானங்களையும் நீங்க பற்றிருந்திருப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம தாங்க நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது உங்களுக்கு கிடைத்ததை விட நீங்கள் நல்லது பண்ணி தீமைகளை உங்களுக்கு அதிகமாகவே தாங்க கிடைத்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு தராசில் துயரமும் தாளாத மௌனமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்பிக்கையும் ஏமாற்றத்தின் வழியும் ஒரு தராசில் உங்களுக்கு ஒரு பக்கமும் மற்றொரு பக்கமும் கிடைத்து கொண்டே இருக்கும். அன்பிற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்ட உங்களுக்கு துரோகம் என்பது ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் அதனையும் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தாங்க இருந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க ஏன் தெரியுமா ஏமாந்தீர்கள் தெரியுமா? உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய தீமையை விட நன்மையை மட்டுமே தாங்க நீங்க பார்க்க துடிப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு தீமைகள் பண்றாங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயன்படுத்துறாங்க என்பதை நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதை பத்தியும் நீங்க யாரிடமும் கேட்கவும் மாட்டீங்க. ஆனா அது எல்லாத்தையும் இனிமே நீங்க விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் என்பதை மட்டுமே தாங்க நீங்க யோசித்து அந்த ஒரு மனிதர்கள் நல்லவர்கள் என்று உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க நன்மைகளை எல்லாம் செய்து கொடுப்பீங்க. ஆனா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு துன்பங்களையும் துரோகத்தையும் செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையவே அவர்கள் கேள்விக்குறியாக மாற்றிவிட்டும் போயிடுவாங்க. இது நிறைய பெண்களின் வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களை ஏமாற்றியவங்க யாரோ அந்நியர்கள் கிடையாதுங்க. உங்களுடைய வளர்ச்சியில உடன் இருந்து உங்களை படிக்கல்லாக பயன்படுத்தி கொண்ட சில மனிதர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனா அவர்கள் உங்க கூடவே இருந்து முதலாவது நீங்க ஏதாவது ஒரு தொழிலையோ ஏதாவது ஒரு செயலையோ செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்த மனிதர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இருந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சதி திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்த நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் போக போக நீங்கள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்பது உங்களுக்கு நிச்சயமா தெரியவும் ஆரம்பித்திருக்கும். நண்பர்கள் என்று நீங்க உயிரை கொடுத்தவங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது முகத்தை திருப்பி கொண்டு விலகிய அந்த ஒரு நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு மரண அடியிலாக உங்களுடைய வாழ்க்கையில மேலிருந்து கீழே விழ வைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பாடங்களை கொடுத்திருக்கும். நம்ம கூடவே தான் இருப்பாங்க, ஆனா நம்ம தான் அவங்களுக்கு போய் உதவின்னு சொல்லும் பொழுது போய் இருப்போம். அவர்கள் நமக்காக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத வேதனைகளும் மறைந்த அழுகைகளும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வெளியில் நாகரீகமாக நீங்கள் பழகினாலுமே உள்ளுக்குள்ள நீங்கள் சுமந்து வந்த வேதனைகள் என்பது மிகவும் பெரிய ஒரு விஷயங்களாகவே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல வெளியில் தெரியாது. எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு நான் நன்றாக இல்லை என்று சொல்லக்கூட ஒரு உறவு இல்லாமல் போனதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தனிமை உணர்வாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த தனிமை உணர்வு என்பது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே உருவாகி சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களிடம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நம்பிக்கை கொடுப்பது போல பேசும் பொழுது அந்த ஒரு மனிதர்களை நம்பி நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்கள் காட்டிய உண்மைத்தன்மைக்கு கிடைத்த பதில் ஏளனமும் நிராகரிப்பும் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பல கனவுகளோடு பல காரியங்களை தொடங்கியிருப்பீங்க. ஆனால் பாதியிலேயே முடக்கப்பட்ட போது ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களை நிலைக்குழிய வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய திறமையை உலகம் அங்கீகரிக்காம சோதித்த போது நமக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை என்று நீங்கள் உள்ளுக்குள்ள விம்மி அழுத நாட்களும் ஏராளமான நாட்களாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாமே போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். போக போக சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றமாகவே மாறவும் ஆரம்பிக்கும். தவறான முடிவும் இழந்த நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல உணர்ச்சி வசப்பட்டு அல்லது மற்றவங்களை நம்பி நீங்க எடுத்த அந்த ஒரு தவறான
முடிவு உங்களுடைய வாழ்க்கையை சில ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு நிகழ்வாக நடந்திருக்கும். அந்த ஒரு தருணத்தில் உங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆனா அந்த இருண்ட காலங்கள் இப்போது விடியலை நோக்கி உங்களுக்குள்ள நகர ஆரம்பிக்கும். ஆமா, இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களானது நிச்சயமாக நடக்கும். ஆனா அந்த மாற்றங்கள் எளிதாக நடக்க போவது கிடையாது. நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடிக் கொடுக்கும். அதற்கு நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதையும் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் நீங்கள் காண்பீங்க. முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகக்கூடிய அந்த மகா அதிரடி மாற்றங்கள் என்ன தெரியுமா? பணவரவும் அதிகாரத்தின் அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடக்க ஆரம்பிக்கும். காலச்சக்கரம் உங்களுடைய வாழ்க்கையில் சுழன்று கொண்டே தாங்க இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாள் வரும் பொழுது இந்த ஒரு நாளின் முதல் கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒரு கவசமாக மாற்றப்பட்டு பணவரவும் அதிகாரத்தின் அங்கீகாரமும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நிதி நிலையில் ஒரு மாபெரும் புரட்சியானது ஏற்படும். முடங்கி கிடந்த பணவரப்புகள் தடையின்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அது எல்லாமே உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும், வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எந்த தடைகளுமே இல்லாமல் வாழ்க்கையில முன்னேறி கொண்டும் நீங்க போவீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய திறமையை கண்டு கொள்ளாத மேல் அதிகாரிகள் இனி உங்களை தேடி வந்து பொறுப்புகளை உங்கள் மீது ஒப்படைப்பாங்க. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும், வாழ்க்கையில எப்படி நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று எல்லாத்தையுமே நீங்க புரிந்து அறிந்து நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் எதுவும் நீங்கள் எதிர்பார்த்த ஊதியத்துடன் கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்ட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் ஒரு முறை தாங்க உங்களுக்குள்ள தட்ட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் ஒரு முறையிலே பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமான சில இடங்களுக்கு நிச்சயமாக ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய பொருளாதார தகுதியை சமூகத்தில் ஒரு படி உயர்த்தி பிடித்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் போக போக நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி உயர்த்தி காட்ட வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் போவீங்க. வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும், வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம சாதித்து நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து அறிந்தும் நடந்து கொள்வீங்க. ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் எந்த விதமான பணமும் காசும் செலவழிக்காமல் நீங்கள் மனதார செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காகித பேப்பரில் என் உறவுகள் இனிமையாக மாறி வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகட்டும் என்று நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். இதனை 16 முறைகள் 1 2 என்று போட்டு 16 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் எழுத வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல காலையிலோ காலையில அதிகாலையில எழுந்து குளித்து சுத்தபத்தமாக இருந்து நீங்க வீட்டுல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு வெள்ளை காகிதத்துல நீங்க அதனை எழுதி அதனை மடித்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து விடுங்கள். பூஜைகளை எல்லாம் செய்து விட்டு சாம்பிராணி புகைகளை போட்டுவிட்டு இதனை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து விடுங்க. அடுத்து மாலை நேரத்துல வெள்ளிக்கிழமையில் நேரங்கள் கிடைக்கும் பொழுது காலையிலோ மாலையிலோ, ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியின் கோவிலுக்கு சென்று விடுங்கள். சென்று ஒரு மலருடன் இந்த ஒரு காகிதத்தையும் நீங்கள் மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து 2 விளக்குகளையும் நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு ஏற்றி விடுங்கள். இதனை மட்டும் நீங்கள் செய்தா போதும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது வேண்டினாலும் அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில உங்களுக்குன்னு வேண்டிய சில நிகழ்வுகள், உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் என அனைவருமே உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. மனதிற்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தில் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்ந்துவிடும். எனவே நீங்க மகாலட்சுமி தேவியிடம் இதனை மட்டும் செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைத்துவிடும். அடுத்து அந்த பேப்பர் எடுத்து மகாலட்சுமி தேவிக்கு அருகில் இருக்கக்கூடிய உண்டியலிலோ கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலிலோ நீங்க மனதார மகாலட்சுமி தேவியை நினைத்து போட்டு விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நல்லது அடுத்த 11 நாட்களுக்குள் நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அடுத்ததான் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களையும் உங்களுக்குள்ள மகாலட்சுமி தேவி தேடியும் கொடுக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய குறையாக இருந்த தனிமை இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உணர்வுகளை வார்த்தைகள் இன்றி புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய மௌனத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதரின் வருகையானது உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு நேரத்துல உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். பழைய கசகசப்பான நினைவுகள் மெதுவாக மறைந்து புதிய மனிதர்களின் பாசத்தில் நீங்கள் நனைவீங்க. அதனால உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்பது உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். முடிவெடுக்கக்கூடிய தைரியங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். புதிய ஆரம்பமும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே நீங்கள் தயங்கி நிற்க மாட்டீங்க. குழப்பமான மனநிலைகள் எல்லாமே உங்களை விட்டு மாறிவிடும். இதையும் எதிர்கொள்ளக்கூடிய அசாத்தியமான துணிச்சல்கள் உங்களுக்குள்ள பிறந்தும் விடும். உங்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து திகைத்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்குள்ள உருவாகிவிடும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் புதிய ஒரு ஆரம்பம் என்று நீங்கள் உணரக்கூடிய சில ஆச்சரியமான மாற்றங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் சில பாடங்களையும் சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதனால நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். துலாம் ராசி அன்பர்களை, நீங்கள் இழந்தது அனைத்தும் மீண்டும் உங்களிடம் வரப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாள் என்பது உங்களுக்கு ஒரு சாதாரணமான நாளாக தெரியாது. இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில பல வருட போராட்டத்திற்கு பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு வெற்றியின் ஒரு பரிசாக மாறிவிடும். நீங்கள் காத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய செவிகளில் தேனாக பாயக்கூடிய நல்ல ஒரு நாள். இனி உங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகமாகத்தான் மாறும். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். பாருங்க, வாழ்க்கையில உங்களுக்குன்னு வேண்டிய சில நிகழ்வுகள், உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் என அனைவருமே உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. மனதிற்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தில் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்ந்துவிடும். எனவே நீங்க மகாலட்சுமி தேவியிடம் இதனை மட்டும் செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைத்துவிடும். அடுத்து அந்த பேப்பர் எடுத்து மகாலட்சுமி தேவிக்கு அருகில் இருக்கக்கூடிய உண்டியலிலோ கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலிலோ நீங்க மனதார மகாலட்சுமி தேவியை நினைத்து போட்டு விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நல்லது அடுத்த 11 நாட்களுக்குள் நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அடுத்துதான் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களையும் உங்களுக்குள்ள மகாலட்சுமி தேவி தேடியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய குறையாக இருந்த தனிமை இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உணர்வுகளை வார்த்தைகள் இன்றி புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய மௌனத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதரின் வருகையானது உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு நேரத்துல உங்களுக்குள்ள வர